Starting from Tamil Nadu, the state exit polls are out. பொதுவா இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் எதையும் நம்புறதில்லை. நீண்ட நெடுங்கால மீடியா வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வரும் எக்ஸிட் போல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். சுருக்கமாக சொல்லப்போனால் மீடியாக்காரங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை நாள் வரை இது ஒரு டைம் ஃபில்லிங் கண்டென்ட். நேற்று வரைக்கும் வாக்குப்பதிவு, இனி எக்ஸிட் போல். இதை தவிர இந்த எக்ஸிட் போலால் எதனா யூஸ் இருக்கானா? இல்லை. அதனால தான் இந்த எக்ஸிட் போல் குறித்து விவாதிக்காம யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்காம ஒருவேளை இந்த கணிப்புகள் படி நடந்துட்டா என்ன ஆகுங்கிறத மட்டும்தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தலில் முதலில் A ஃபார் அசாம். பிரச்சனையே இல்லாம சுமூகமாக பிஜேபிக்கு கிளியர் மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க. ரைட்டு, ஹிமந்தா பிஸ்வா சர்மா அமைச்சரவையில் யார் யாருக்கு மினிஸ்டர் போஸ்ட்னு இப்பவே லிஸ்ட் போட்டுக்கலாம். இதே போல சேஃப் ரிசல்ட் புதுவைக்கும் கொடுத்துட்டாங்க. அண்ணன் ரங்கசாமி வாழ்க, என்டிஏ ஆட்சி தொடருது. கேரளா கூட ஓகே தான், எல்லா ப்ரெடிக்ஷனும் காங்கிரஸ் வெல்லுதுன்னு சொல்லுது. என்ன 2 கட்சிக்கும் சீட்டு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு, தட்ஸ் ஆல். ஆனால் நம்மை பொறுத்தவரை யார் ஜெயிச்சா என்ன, ஒரு வித்தியாசமும் இருக்க போறதில்ல. அதே மைனாரிட்டித்துவ அரசியல், அதே ஆட்சி முறை, அதே இண்டி கூப்பாடுகள். ஆனால் ஆச்சரியகரமாக இங்கே 3லிருந்து 7 வரை பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்றாங்க. எனில் இதுதான் பேசுபொருள். ஏற்கனவே மேயர் தேர்தலில் திருவனந்தபுரத்தை கைப்பற்றிய பிஜேபி இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அசம்பிளியில காலை எடுத்து வைக்குமாம். ரைட்டு, கேரளத்தில் எக்ஸிட் போலில் மலர்ந்து விட்டது தாமரை. ஆனா முக்கிய விவாதத்தில் இருக்கிறது இந்த 2 மாநிலங்கள் தான். வெஸ்ட் பெங்காலில் மம்தாவின் இரும்பு கோட்டை உடைந்து போக போகுதுன்னு சில கணிப்புகள் சொல்லுது. 6இல் 4 பிஜேபிக்கு வெற்றினும் 2 மம்தாவுக்கு வெற்றினும் சொல்லுது. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா அது ஒரு புது சகாப்தம், புது வரலாறு, புது சாதனை. பெங்காலி இந்துக்களின் நீண்ட நெடுநாள் கனவு பலிச்சு எல்லை தாண்டிய வந்தேரி கூட்டம் விரட்டப்படலாம். ஆனா எல்லாரையும் குழப்பி கடுப்பை ஏற்றிட்டு இருக்கு தமிழ்நாடு. மேட்ரிஸ் அண்ட் பீப்புள்ஸ் பல்ஸ் அடுத்ததும் திமுக ஆட்சி தான். 145 சீட்ல ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஜேவிசி கணிப்போ அதிமுக தான் 147 சீட்டு வென்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா தான் தளபதி விஜய் அப்படியே 120 சீட்டு அள்ளுவாரு, அவர் தான் அடுத்த சிஎம்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கணிப்புகளின் பழைய கதையை கொஞ்சம் பார்ப்போமா? 2006ல் ஹங் அசம்பிளின்னு கணிச்சாங்க. ஆனால் திமுக ஸ்வீப் அடிச்சுட்டு வந்துச்சு. 2011ல் திமுக 120 சீட்டு ஜெயிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுக 203 சீட்டில் ஜெயிச்சு மாஸ் காட்டுனாங்க. திமுக ஜெயிச்சது வெறும் 31 இடம் தான். ஆட்சி என்ன, எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துட்டாங்க. 2016ல் எல்லோரும் ஸ்டாலின் தான் வராருன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா மம்மி ரிட்டர்ன்ஸ்னு வந்து நின்று இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. 2011ல் ஜெயலலிதா இல்லாத அதிமுக மண்ணை கவும். திமுக 190லேருந்து 200 வரை ஜெயிக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா திமுக ஜெயிச்சாலும் மிகப்பெரிய வெற்றி இல்லை. அதை விடுங்க. 2024 தேசிய தேர்தலில் நம்ம மையாக்சிஸ் பிரதீப் குப்தா பிஜேபிக்கு 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அன்னைக்கு டிவியில கண்ணீர் விட்டு அழுதாரு. அவரு தான் இப்போ விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆக போறதா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. Here's the thing. Here's the thing. You know, in life you can't get all right. Okay, in life you can't get all right. सर क्या बात कर रहे हैं आप? ஒருவேளை 2026ல் விஜய் ஜெயிக்கலன்னா அவர் டிவியில அழுறதுக்கு பதிலா ஒரு டிஷ்யூ பேப்பர் கம்பெனியை ஆரம்பிக்கலாம். அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இவங்க சொல்ற மாதிரி ரிசல்ட் வந்தா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். திமுக 120 சீட்டு ஜெயிச்சா தனியா ஆட்சி அமைக்க முடியாது. அந்த 120ல் திமுக எவ்வளவு, கூட்டணி கட்சிகள் எவ்வளவுன்னு யாரும் சொல்லல. அப்போ ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளின் தயவு தேவை. அப்போது மந்திரி பதவி கொடுப்பாங்களா கூட்டணி கட்சிகளுக்கு? இவ்வளவு நாள் நோ சொன்னவங்க இப்ப சரிங்க ஐயா எடுத்துக்குங்க பதவியேன்னு கொடுப்பாங்களா? திமுகவின் தாரக கொள்கையான மாநில சுயாட்சி என்ன ஆகுறது? கூட்டணி கட்சி டெபுட்டி சிஎம் சீட்டு கேட்டா உதயநிதிக்கு ஈக்குவலா அவங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்களா? இல்ல உதயநிதியை சிஎம் ஆக்கிட்டு ஸ்டாலின் வனவாசம் போயிடுவாரா? அதிமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா இபிஎஸ் போய் விஜய் கூட கை கோர்ப்பாரா? விஜய் பிஜேபி இருக்கிற கூட்டணி கூட சேர்ந்துப்பாரா? ஆட்சி அமைப்பாரா? ஏதோ ஒரு விரல் புரட்சி நடந்தா சரிதான். ஒருவேளை விஜய் 100 சீட்டு எடுத்துட்டா மிச்சம் 20 சீட்டுக்கு எங்க போவாரு? யாரு வருவா கூட? காங்கிரஸா, பிஜேபியா? அட அதுக்கு அவங்களுக்கு முதல்ல 20 சீட்டு இருக்கணும்ல. ஒருவேளை கொள்கை எதிரி திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைப்பாரோ? சொல்ல முடியாது. திமுக எந்த லெவலுக்கும் இறங்கி போகும். ஒருவேளை விஜயை காலி பண்ணலாம்னு திமுக அதிமுக 2ம் சேர்ந்து கூட்டணி போடுவாங்களோ? அரசியல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. எது எப்படியோ 4ஆம் தேதி வரை இந்த எக்ஸிட் போல் தமாஷா நடந்துக்கிட்டே இருக்கும். நாமளும் ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
வழக்கம் போல இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சொல்ல மறந்துட்டேனே, எக்ஸிட் பூலிலாவது ஜெயிச்ச கட்சிகளுக்கு வாழ்த்துக்கள். ஆகவே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.